நீங்கள் யாராச்சும் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க இல்லை நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எந்த கோழி வளர்த்தா நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது ஒரு 33 சென்ட் நிலம் இருக்குது, அதில் எந்த கோழி வளர்த்தா நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை பெருவடி கோழி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது என்னென்னா அடிச்சுட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்த்தா சாவங்க எல்லாமே ஒரு பருவத்துக்கு மேலே அடிச்சுக்கிட ஆரம்பிச்சிரும். அடிச்சிச்சுன்னா எல்லா கோழியும் சேர்த்து சாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம், எனக்கு தெரியாத நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த யூடியூப் சேனலே முதல்ல ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் சொல்கிறதுக்காண்டி. அதனால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிறுவடை வளர்க்கலாமா, இடவெண்டு வளர்க்கலாமா, இல்லை பெருவடை சாவை வாங்கி வளர்க்கலாமா? ஏன்னா நம்மகிட்ட இப்போ சாவை கோழி இல்லை, அது சேவல் வாங்கினா தான் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் எந்த சேவல் சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியலை. கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள்.